சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு. மனிதத்தையும் மனிதர்களையும் அழித்து ஆட்சியை பிடிக்க நினைக்கிற பாஜகவின் பிடியில தமிழ்நாடு சிக்கக்கூடாது. இதுக்காகத்தான் சொல்றேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ, அதில் தமிழ்நாடு வெல்லும். பாஜக வெறுப்பு எஞ்சின்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. காந்தியடிகளின் மத நல்லிணக்கமும் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சமூக நீதி பார்வையும் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவுக்கும் தேவை. அந்த அடிப்படையில் தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் சகோதரர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையமும் இணைந்திருக்கு. சிலர் சொல்லுவாங்க, சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு. அவங்களுக்கு புரியாம இல்ல, ஆனா புரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீடியா மைக் முன்னால புலம்பிட்டு இருந்தவங்க இப்ப பார்லிமெண்ட் மைக்கிலையும் சகோதரர் கமல் புலம்பு வச்சுட்டாரு. இப்போ அதுக்காக எங்க பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, அவர் தொடங்கின மக்கள் நீதி மையம் 9ஆம் ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய வேளையில சமநீதிக்காகவும் சமூக நீதிக்காகவும் உங்கள் குரல் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என வாழ்த்துகிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.